குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து சில முக்கிய வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகளில் கேட்கக்கூடிய வினாக்கள். பூலித்தேவர் தொடர்பானவற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலெக்சாண்டர், கேப்டன் கேம்பல், பேனர்மேன், மாப்புஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதில் பூலித்தேவருடைய பீரியடில் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர், கேப்டன் கேம்பல், அதுக்கடுத்து மாப்புஸ்கான் அப்படின்னு சொல்கிற 3 நபர்களுமே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா. கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார், கேப்டன் கேம்பல் அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. 1767 என்ன செஞ்சுருப்பாங்க, அவரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தோற்கடித்து வரும்போது 1764 என்ன செஞ்சிருப்பார், பூலித்தேவர் அவருடைய நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியிருப்பார். மறுபடியும் 1767 மறுபடியும் கேப்டன் கேம்பல் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு இவர் என்ன செஞ்சிருப்பார், நாடை இழந்து தப்பி சென்றிருப்பார். சரியா? சரி, அதுக்கடுத்து பேனர்மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவர் பூலித்தேவருடைய காலத்தில் கிடையாது, இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலத்தில் இருந்தவர். ஸோ ஆப்ஷன் சி. இரண்டாவது வினா, பொறுத்துக நாகலாபுரம், கயத்தாறு, திருப்பத்தூர், சிவகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. யார் யாரை எந்தெந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிறது தான். சரியா? நாகலாபுரம் அப்படிங்கிறது சிவசுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை. அதற்கு அடுத்தது கயத்தாறு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கட்டபொம்மனை என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ சிவசுப்பிரமணியனாரை நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்னைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க. கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல கட்டபொம்மனை என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க அக்டோபர் 16 அன்னைக்கு. திருப்பத்தூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மருது சகோதரர்களை என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க 1801 அக்டோபர் 24 அன்றைக்கு. சிவகிரி சின்னமழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் என்னைக்கு தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா 1805 ஜூலை 31 அன்னைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, இவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. இதற்கு அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1756 பூலித்தேவர், அலெக்சாண்டர் ப்ளஸ் யார் யாருக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான். அதற்கு அடுத்தது 1760 பூலித்தேவருக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே என்ன செஞ்சுருக்கு, சண்டை நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. யூசுப் கான் பூலித்தேவரை அரச்சநல்லூர் என்ற இடத்தில் என்ன செஞ்சிருக்காரு, தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? இதில் எது தவறான இணை அப்படின்னு சொன்னால் 3மே இணை தான், தவறான இணை தான். 1756 என்ன பண்ணியிருக்காங்க, பூலித்தேவருக்கும் அலெக்சாண்டர் ப்ளஸ் மாப்புஸ்கான் அப்படின்னு சொல்கிறவருக்கு இடையில் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1756 பூலித்தேவருக்கும் அலெக்சாண்டர் ப்ளஸ் மாப்புஸ்கான் இடையில் சண்டை நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. மாப்புஸ்கான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த பீரங்கி குண்டுகள் வர்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார், சண்டை போட்டிருக்க மாட்டார். அதே மாதிரி 1760 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக, அதை நெற்கட்டும் சேவல் கோட்டை இருந்துச்சுல, அதை கைப்பற்றுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். 1761 தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பூலித்தேவருடைய ஒரு 3 முக்கிய கோட்டைகளை என்ன செஞ்சிருப்பார், கைப்பற்றியிருப்பார். அதற்கடுத்தது யூசுப் கான் பூலித்தேவரை அரச்சநல்லூர் என்ற இடத்தில் தோற்கடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்னதுதான், நம்மளுக்கு தவறான ஆப்ஷன் தான். ஸோ ஆன்சர் 1, 2, 3. அதற்கடுத்தது 4வது கொஸ்டின், ஜாக்சன் துரையிடம் கட்டபொம்மன் எத்தனை பக்கோடா மீதமுள்ளதாக கூறுகிறார். ஆரம்பத்தில் ஜாக்சன் துரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், கட்டபொம்மன்கிட்ட இருந்த வசூலிக்க வேண்டிய நிலுவலி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1798 ஆண்டு வாக்கில் 3310 அப்படின்னு சொல்லியிருப்பார். கடைசியில் அவங்க 2 பேருக்கு இடையில் சண்டைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. அது முடிஞ்சதுக்கு பின்னாடி, அதாவது ஜாக்சன் துரை போயிடுவாங்க. போனதுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன செய்வார், நியமிக்கப்படுவார். அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கட்டபொம்மன் கெட்ட வேண்டியது, அதாவது நிலுவைத் தொகை 1080 பக்கோடாக்களாக பிற நிலுவைத் தொகைன்னு என்ன கொடுத்துருக்காங்க, செலுத்தியிருப்பாங்க. சரியா? ஆனால் நான் கெட்ட வேண்டியது எவ்வளவு, 1080 அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் ஜாக்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, இதற்கு அடுத்தது சரியான கூற்றை
அதாவது இயர் பிறந்து 2வது மந்த்ல 2வது நாள் நம்ம என்ன நாளா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உலக ஈரநில நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியதா இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, செப்டம்பர் 16 உலக ஓசோன் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடக்கூடியதா இருக்குது. அடுத்து அக்டோபர் 14 என்ன நாள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உலக வனவிலங்கு தினமா நம்ம கொண்டாடக்கூடியதா இருக்கு. அடுத்து அக்டோபர் 5 அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உலக இயற்கை சீரழிவு சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1798 கரெக்டான ஆன்சர் நமக்கு 2-1-4-3 அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஜாக்சன் கிட்ட இருந்து தமிழகத்தின் பேட்ச்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? அரங்கசாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்ப வாணிதாசன் சொன்னோமா, அவங்களோட இயற்பெயர் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜாக்சனை வந்து அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க, கோணக்காட்டு பாட்டு என்னும் காத்தினுடைய ஒரு மொத்த உருவமாக பாடியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமிநாதன் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது சொல்லும் பொருளும் அவருடைய அமைச்சர் யார் கூட போயிருப்பாருன்னா சிவசுப்ரமணியார் கூட போயிருப்பாரு. அப்ப யாரு வந்து காப்பாத்துறாங்கன்னா ஊமைத்துறைன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அவர்தான் வந்துட்டு படைகளுடன் வந்து கட்டபொம்மனை காப்பாத்துறாரு. சரியா? சேகரம் அப்படினா சரி, அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு யார் ஊமைத்துறை தான் வந்து காப்பாத்துறாங்க. அடுத்த क्वेश्चन காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா செப்டம்பர் 5ஆம் நாள் தான் என்ன செஞ்சிருப்பாரு, மாதிரி ரமேஷ். அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சரியா மச்சும்பி. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. முன்னாடி 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டபொம்மன் சரணடைய சொல்லி ஒரு நிபந்தனை ஒன்னு போட்டுருப்பாங்க. ஆனா இதுக்கு கட்டபொம்மன் சரியான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிருக்க மாட்டாரு. அதனால மேஜர் பேனர்மேன் என்ன செய்வார் அப்படின்னா கோட்டையை ஃபுல்லா வந்துட்டு தாக்கியிருப்பாரு. என்னைக்கு அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. சரியா? அதற்கு அடுத்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்குரிய கரெக்டான ஆன்சர் சிவகங்கை அரசர் வேங்கன் பெரிய உடைய தேவர். அடுத்த क्वेश्चन வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து கொண்டே இருக்க காரணமான விலங்கு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சருகுமான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 28. அடுத்து நீலகீசி தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீலகீசி 5 காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இது நமக்கு சரியானது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, நீலகேசி பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இது நமக்கு தவறானது. அடுத்து சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதனுடைய ஆசிரியர் பேர் என்ன கொடுத்திருக்காங்க, தெரியவில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆசிரியர் பேர் நமக்கு இதுல தெரியவில்லைனாலும் சரி அறியப்படவில்லைனாலும் கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நூல்களை நம்ம வந்து கண்டிப்பா நல்லா படிக்கணும். அடுத்து கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சர்க்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எத்தனை சர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 10 சர்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளை நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா. அந்த புரட்சியில தான் ஊமைத்தொடர்ல இருந்து நமக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு தடையின்றி மிகுதியாக. ஏன்னா மடை திறந்த வெள்ளம் வார் போய்க்குன்னா அதான் சொல்றாங்க. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு ஆன்சர் வெளிப்படைத்தன்மையான உள்ளங்கை நம்மளால என்ன செய்ய முடியாது, நெல்லிக்கனியை மறைச்சு வைக்க முடியாது. அடுத்து பசுமரத்தாணி போல இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். அதாவது நல்ல ஒரு பசுமையான மரத்துல போய் நம்ம ஆணி அரைச்சு என்ன செய்யும், நல்லா நமக்கு அதுல பதியக்கூடியதா இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நமக்கு ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு. ஏன்னா நம்ம போனது இதுக்கு கிணறு வெட்ட, ஆனா அங்க வந்துச்சு பூதம். அப்ப இது நமக்கு எதிர்பாராத நிகழ்வு. அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2-1-4-3. ஓகேவா? அடுத்த क्वेश्चन மூளை தொடர்பான கூற்று நமக்கு கேட்டிருக்காங்க. சரியான கூற்று எதுன்னு சொல்லி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கறாங்க, மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. மூளையை 3 பாகங்களாக பிரிக்கலாம். இது நமக்கு சரிதான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. இதுவும் நமக்கு கரெக்ட் தான். அடுத்து என்ன கொடுக்கறாங்க, உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. இதுவும் நமக்கு என்னதான் சரிதான். அப்ப இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி. ஓகேவா?
அடுத்த क्वेश्चन பேர்பார் தலைப்பாரு மிஞ்சினக்கால் பற்பசந்தூரம் பாரே அப்படினே யார் சொல்லிருப்பா அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா சித்தர்கள் கூறியிருப்பாங்க. அடுத்த क्वेश्चन பார்த்தறலாம். கவிமணி தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதாவது நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படினு சொல்றோமா, அவங்களுடைய நூல்கள் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இவர் வந்து குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் நமக்கு சரியான விடை. அடுத்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வெளி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இதுவும் நமக்கு சரியானதான். அடுத்து இவருடைய உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா படித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு என்னதான் சரியானதா. அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு அனைத்தும் சரி. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, காலை மாலை உலாவினிதம் காட்சி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாரு? தேசிய விநாயகனா. அடுத்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிரிவு பிறவார் பெருதன்புட்சே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீலகேசி நூல். நம்ம இது யாருக்குனே முன்னால ஒரு தடவை பார்த்து நீலகேசி எந்த நூல்கள் ஒன்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லைன்னு சொல்லி பார்த்தோமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, காக்கை ஓமை தொடர்ல இருந்து உனக்கு கொடுத்திருக்காங்க. காக்கைக்கார பணம்பழம் விழுந்தது போல அப்படின்னு சொல்றாங்க. இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. அதாவது காக்கை வந்து உட்கார்ந்துச்சு, பணமும் தானவே வந்து விழுந்துச்சு. அப்ப இது நமக்கு என்னது, தற்செயல் சொல்லக்கூடியது. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன, ஒற்றுமையின்மை. என்ன நெல்லிக்காய் முட்டையை நம்ம கொட்டிட்டோம்னா ஒரு இடத்துல இருக்குமானா இருக்காது, அதான் சொல்றாங்க. அடுத்து குன்றை மேலிட்ட விளக்கை போல. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புகழ். அதாவது ஒரு குன்று மேல நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு விளக்கு என்ன செய்யும், அது அந்த குன்றை சுத்தி இருக்க எல்லா இடத்துக்குமே நல்லா தெரியக்கூடியதா இருக்கும். சோ அததான் சொல்றாங்க புகழ். அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல. இதுக்கு நமக்கு ஆன்சர் மன்னன் மக்களை துன்புறுத்த. ஏன்னா வேலியை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த பயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். ஆனா அந்த வேலியை என்ன செஞ்சிருச்சு, நமக்கு பயிரை மேய்ஞ்சிருச்சு. அதுதான் என்ன சொல்றாங்க, நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த மன்னனை என்ன செய்யறாங்க அப்படின்னா மற்ற இருவரும் என்ன செய்யறாங்க, அந்த மக்களை வந்து துன்புறுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2, 4, 1, 3 சொல்லக்கூடிய. வருமுன் காப்பும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன, மலரும் மாலை. இது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து மனித மூளை தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1, 3 சரி. அதாவது மனித மூளையில் உள்ள செல்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ட்ரில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். அடுத்து மனித மூளையில் 1000 கோடி அதாவது 100 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. இது நமக்கு தவறானது. நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவை. இதுவும் நமக்கு சரிதான். ஓகேவா. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, உடல் நலத்துக்காக நாள்தோறும் செய்ய வேண்டியவைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம சரியானது என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தினமும் என்ன செய்யணும், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி செய்யணும். தினமும் 7 மணி நேரம் என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம தூங்கணும். தினமும் என்ன செய்யணும், 3 லிட்டர் நம்ம வந்து நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைசூர் போர்ல பிரிட்டிஷ்க்கு கிடைச்சது வந்துட்டு. அடுத்து ரங்கராஜன் எழுதிய நூல்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க எழுதின நூல்கள் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தலாம். மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதை, இதுதான் அவங்க எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பொருத்தம் கொடுத்திருக்காங்க. நித்தம் நித்தம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாள்தோறும்ங்கிறது வரக்கூடியதா இருக்கும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அளவு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, சுண்ட அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நன்கு. அடுத்து பையம் அப்படின்னா உலகம். அப்ப நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்த क्वेश्चन, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படக்கூடிய குருதியின் அளவு. அதாவது குருதினா நம்ம என்ன சொல்றோம், ரத்தம், ரத்தத்தோட அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 800 மில்லி. அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்திருக்காங்க. பேணுவியல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன, பாதுகாத்தல். திட்டமிட்டு அப்படின்னா தடுமாற்றம்.
தீர்வான அப்படின்னா நீங்குபவை. அடுத்து உபசமம் அப்படின்னா அடங்கி இருக்கும். அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 2, 1, 4, 3. ஓகேவா? அடுத்து என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? ரங்கராஜன் தொடர்புடைய கூற்றுகள் கேக்குறாங்க. நமக்கு இதுல என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா 2, 3 சரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுஜிதாவுடன் இயற்பெயர் என்ன கொடுத்தாங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அது வந்து நமக்கு என்னது? தவறானது. ஏன்னா ராஜகோபாலன்ங்கிறது நமக்கு யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோ 2, 3 என்னது சரியானது. சுரதாவோட இயற்பெயர் தவறானது. இதற்கு அடுத்தது 23 யூசுப் கான் புதுச்சேரியில் இருந்த பொழுது எந்த சமயத்தை வந்துட்டு அவர் தழுவினார் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமிய சமயத்தை என்ன செஞ்சிருப்பாரு? தழுவிருப்பாரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பெயர் வந்துட்டு கான் சாஹிப், அதற்கு அப்புறம் மருதநாயகம்னு சொல்லி மதமாற்றத்தின் போது பெயர் மாற்றிக்கிட்டாரு. கடைசியாக இருக்கும் பொழுது அவர் யூசுப் கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை வந்து மாற்றிருப்பாரு. இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை வந்து தழுவிருப்பார். இதற்கு அடுத்தது 1859 பேரறிக்கையின்படி இந்தியா கவுன்சில் என்னும் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 15 உறுப்பினர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அதில் வந்து இருந்திருப்பாங்க. 25 புதிய தலைப்பாகையை அணிய மறுத்த ரெஜிமெண்ட் பிரிவு எதுனா 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன செஞ்சிருப்பாங்க? புதிய தலைப்பாகையை வந்துட்டு நாங்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? மறுத்திருப்பாங்க. இதனுடைய விளைவாக தான் இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளுக்கு வந்திருக்கும். சரியா? இதற்கு அடுத்தது கீழ்கண்ட அனைத்து இணைகளும் மலைவாழ் மக்களின் கலகங்களை சார்ந்தவை. இதில் எது தவறான இணை என்று குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு கிளர்ச்சிகளை பற்றியும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ஆண்டுகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு அஹோம்கள் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1828 சரிதான். அதற்கு அடுத்தது காசி எழுச்சி அப்படிங்கிறது 1833 அதுவும் சரிதான். அதற்கு அடுத்தது சாந்தல் எழுச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய வருடம் 1840 கொடுத்துருக்காங்க. தவறு. 1855 to 1856 காலகட்டங்கள் தான் சாந்தல் எழுச்சி அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கோம்? நடந்திருக்கும். எந்தெந்த இடங்கள்லன்னா வங்காளம், பீகார், ஒரிசா அப்படிங்கிற மாநிலங்களில் என்ன செஞ்சுருக்கோம்? அந்த சந்தால் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு வெகுண்டு எழுந்திருக்கும். கோல் எழுச்சி அப்படின்னு சொல்கிறது 1831 32 அந்த காலகட்டங்களில் என்ன செஞ்சுருக்கோம்? நடந்திருக்கும். சரி, ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி. 27 வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோலோ கில்லஸ்பி அப்படின்னு சொல்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு? தரமாரியாக சுட்டு கொண்டிருப்பாரு. சரியா? இதற்கு அவருக்கு கிடைத்த சன்மானம் வந்துட்டு 7000 பக்கோடாக்கள் என்ன செஞ்சுருக்கோம்? வெகுமதியாக அவருக்கு வந்துட்டு அளிக்கப்பட்டிருக்கும். சரியா? அதற்கு அடுத்தது கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி விடையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால வரிசைப்படுத்த சொல்லிட்டு வேலூர் கழகம், கட்டபொம்மனை தூக்கிலிடுதல், பழனி சதித்திட்டம், பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல வரக்கூடியது என்னது? நம்மளுக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இரண்டாவது கட்டபொம்மனை தூக்கிலிடுவது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அக்டோபர் 16 அன்னைக்கு. அதற்கு அடுத்தது பழனி சதித்திட்டம் அப்படிங்கிறது அதற்கு அடுத்ததாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியாக வரக்கூடியது வேலூர் கழகம் அப்படின்னு சொல்கிறது. வேலூர் கழகம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1806 வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம்? வேலூர் புரட்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? இதற்கு அடுத்தது கூற்றை ஆராய்க. கூற்று ஏ, வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார். காரணம், வேலு நாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். இரண்டுமே என்னது? நம்மளுக்கு சரியானது தான். அவர் என்ன செஞ்சுருப்பாங்க? அவருடைய கணவரை என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால் வேலு நாச்சியார் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தன்னுடைய மகளான வெள்ளைச்சி நாச்சியாரை தூக்கிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? திண்டுக்கல் கோபால் நாயக்கர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. அதற்கப்புறம் சின்ன மருது, பெரிய மருது, அவருடைய அமைச்சர் தாண்டவராயர் இவர்களுடைய உதவியுடன் திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவங்களோட உதவிகளோடலாம் சேர்ந்து ஹைதர் அலிக்கிட்ட என்ன செஞ்சுருப்பாங்க? ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்கோம்? ஹெல்ப் கேட்டு கடிதங்களை வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? இரண்டுமே என்னதான் நம்மளுக்கு சரியானது. டல்ஹவுசியின் கொள்கைகளே 1857 புரட்சிக்கு முக்கிய காரணம் என்று கூறியவர். இந்த கூற்றுக்கு சொந்தமானவர் யாருன்னா கீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? இன்றைக்கு நம்ம இந்த பாடத்திலேருந்து 30 வினாக்கள் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த சில முக்கிய வினாக்களை வந்து பார்க்கலாம். நம்மளோட அகாடமியில் டிஎன்பிசி, குரூப் 4 விஓஓ, குரூப் 2 2A இந்த மாதிரி
எல்லா கிளாஸஸுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸஸ்ஸு ப்ளஸ் டெஸ்ட் பேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. வீக்கெண்ட் கிளாஸஸுங்கும் போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்புகள் வந்து போயிட்டுருக்கு. நன்றி.